நம்ம நாட்டுல ஒரு பொண்ணு எதுக்கு வளர்க்கப்படுறாங்க தெரியுமா? கல்யாணத்துக்காக. அந்த பொண்ணு பிறந்ததுல இருந்து அந்த பொண்ணுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சொல்லப்படுறது அந்த பொண்ணோட திருமணத்தை முன்னிறுத்தியான உதாரணங்கள் தான். இவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்தி வைக்கப்படுற இந்த திருமணங்களால பெண்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா பெருசா எதுவும் இல்லை. ஆனா நிறைய பெண்களோட உயிர் இந்த திருமண ஏற்பாடுகளால இல்லாமல் ஆயிருக்கு. எத்தனை பேர் தான் இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 7000 பெண்கள் இந்த டவுரி ரிலேட்டடான இஷ்யூஸால இறந்து போறாங்க. அது கொலையாவோ அவங்க உயிரை அவங்களே மாச்சுக்கிறதாவோ கூட இருக்கலாம். ஆனா 7000 பேர் இறக்குறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 18 இருந்து 19 பேர் இறந்து போறாங்க. இது NCRBல எடுக்கப்பட்ட கணக்கு. இந்த கணக்குல வராம இருக்கிறது இன்னும் எத்தனை ஆயிரமோ இருக்கும். திருப்பூர்ல ஒரு பொண்ணு இந்த டவுரி இஷ்யூவால தன்னோட உயிரை மாய்ச்சிக்கிட்டாங்க. அந்த பொண்ணு இறந்த அந்த செய்திக்கு கீழே போய் பார்த்தா நிறைய பேர் அந்த பொண்ணையே குற்றம் சாட்டி வச்சிருந்தாங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு வாழவே தெரியல, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அதை ஹேண்டில் பண்ண தெரியல, அவங்க வீட்டுல போய் சொல்லியிருக்க வேண்டியதானே, அவங்க போய் டிவோர்ஸ் பண்ணிருக்க வேண்டியதானே, எதுக்கு இப்படி தன்னோட உயிரை மாச்சிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையே குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரியே அந்த பொண்ணு போயிட்டு விவாகரத்து கேட்டிருந்தா இதே பேசுற வாய்கள் என்ன சொல்லி இருந்திருக்கும்? இந்த காலத்து பொண்ணுங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணவே பயமா இருக்கு, இவ்வளவு எல்லாரும் போயிட்டு டிவோர்ஸ் கேக்குறாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் டிவோர்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இதே வாய் மறுபடியும் அதே பொண்ணதான் குறை சொல்லியிருக்கும். இதே அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லியிருந்தா அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க? நம்ம சமூகத்துல இத்தனை ஆண்டு காலமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அம்மா அப்பா? ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ சொல்லும் போது எப்படியாவது சமாதானப்படுத்தி அதே மாப்பிள்ளையோட வாழ வைக்கிறதுன்னு தங்களோட வாழ்க்கையின் லட்சியம் மாதிரி அம்மா அப்பா பிஹேவ் பண்ணுவாங்க. டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதற்கு கீழே எத்தனை பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டுருச்சு அப்படின்னு கேட்டா ரொம்ப சொற்பமா தான் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த சைடு இந்த டவுரி கேஸால இறந்தது எத்தனை பேர் அப்படின்னு கேட்டா ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்காங்க வருஷத்துல இந்த டவுரி இஷ்யூவால மட்டும் இறந்து போற பெண்கள். சோ இங்க சட்டம் பெண்ணுக்கு சாதகமா இருந்தாலும் இந்த சமூகம் பெண்ணுக்கு சாதகமாவும் இல்ல பாதுகாப்பாவும் இல்ல அப்படின்றதுதான் டவுரி ரிலேட்டடான இஷ்யூஸ்ல பெண்கள் தங்களோட உயிரை போக்கிக்கிறதுக்கான காரணமா இருக்கு. எல்லா இடத்திலையும் பாதிக்கப்படுறது பெண்கள் தான். எப்ப பார்த்தாலும் நம்மள ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. என்ன செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க, டிவோர்ஸ் பண்ணா குறை சொல்லுவாங்க. இதே மாதிரி இந்த டவுரி இஷ்யூவை போயிட்டு போலீஸ்ல கேஸ் கொடுத்தா அதுக்கும் குறை சொல்லுவாங்க, அம்மா அப்பா கிட்ட சொன்னா அதுக்கும் குறை சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் சரி இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழன்னு சொல்லுவாங்க. சோ எது எப்படி இருந்தாலும் பெண்களுக்கு தான் அட்வைஸ் பண்றாங்க, பெண்களை தான் குற்றம் சாட்டுறாங்க. அந்த பொண்ணு உயிரோட இருந்தாலும் இல்லைன்னாலும் பெண்களை நோக்கி மட்டுமே தான் இந்த சமூகம் கேள்வியை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கு. சோ இந்த சமூகத்துக்கு பயந்துகிட்டெல்லாம் நம்மளோட வாழ்க்கையை விட்டு கொடுத்துட கூடாது.